ஒரு விஷயம் இன்னும் புரியலை. இந்த ஆடி மாதத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம்? இது இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, சூரியன் ஜலராசியான சந்திரனுடைய ராசியான கடகத்திற்கு ஒரு மாசமா வந்து உட்கார்ற இந்த மாசம் தான் ஆடி மாசம். அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசைன்னு சொல்றோம் இல்லையா? அதனால தான் இந்த ஆடியில அமாவாசைக்கு அவ்வளோ சிறப்பு. அதை நம்ம பித்ருக்களுக்காக பயன்படுத்தணும்னு சொல்றான். ஏன்னா இந்த இரண்டுமே சேர்ந்ததுன்னா உலகத்தினுடைய இரண்டு கண்கள் மாதா பிதாவா நம்ம மதிக்கிறது இந்த சூரியனும் சந்திரனும். ஸோ இந்த இரண்டுமே சேரும்போது அந்த சூரியன் ஒரு மாசம் அந்த ஜலராசியான கடகத்துல வந்து உட்கார்ந்துக்காரு. பூசத்திலிருந்து ஆயில்யத்திற்கு மாறக்கூடிய அந்த நாள் தான் ஆடி 18. அதனால தான் அதில் எல்லாமே பண்ணலான்னு சொல்கிறான். சூரியனும் புதனும் நம்மளுடைய கட்டத்தில், அதாவது ஜாதக கட்டத்தில் ஒன்றா இருந்தால் அரசபோக வாழ்வுன்னு சொல்லுவோம்.